கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டென்னிஸ் ட்ரேடர் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சேஃபஸ்டான கேம்ஸுங்க. கன்ஃபார்ம் வின்னிங்ல இருக்க கேம்ஸ் பார்க்க போறோம். ஈஸியாக வின் ஆகக்கூடியது. இந்த ப்ரோடி வர்சஸ் ஸ்டஃப் மேட்ச் உள்ள போய் பார்க்குறோம். ஃபைனல் மேட்ச்சுங்க இது. ஃபைனல் போட்டிருக்காங்களா ஃபைனல் மேட்ச்சு. ப்ரோடி வந்து அட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ரோடிக்கு வந்து 3.75 ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டஃபுக்கு வந்து 1.25 ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்ஸ் பற்றி நான் ஒத்துக்க மாட்டேங்க. ப்ரோடி செம்ம ஃபார்மில் இருக்கா. ஸ்டஃப் வந்து க்ளோனுங்க. நல்லா இல்லாமல் இருப்பான். திடீர்னு வந்து லூஸ் மாதிரி விளாட ஆரம்பிச்சிடுவான். பட் நல்ல பிளேயர் தான். பட் ஃபைனல் மேட்சாக இருக்குல்ல, ரெண்டு பேருமே நல்ல மேட்ச்லாம் தாண்டி தானே வந்திருப்பாங்க. எட்டோட் மேட்ச் பார்க்குறோம். எட்டோடில் வந்து ஸ்டஃப் தான் வின்னிங்கில் இருக்கான். பட் 2021 ஓகேங்களா. ரீசெண்ட் இந்த சீரியஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கிரிக்கெட்டில் கடைசி 4 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருக்கான். பட் 2 மேட்ச் வந்து 3 செட் மேட்சாக போயிருக்கு ஸ்டஃபுக்கு. பட் இவன் லாஸ்ட் பண்ண குவாலிஃபைங்கில் 2-0 ப்ளஸ் வந்து அடுத்த 4 மேட்ச்லேயும் ஒரு மேட்ச் மட்டும்தான் 3 செட் மேட்ச் பண்ணியிருக்கான். மீதி எல்லாமே 2 செட் மேட்ச் தான். நல்லா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கான் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ ஃபைனல் மேட்ச்சு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. இவன் வின் பண்ணுவானா அவன் வின் பண்ணுவானா அப்படின்ட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம என்ன போகிறோம்னா டோட்டல் ஓவர்ஸில் போயிடும். டோட்டல் ஓவர் 20 கேம்ஸ்னு போகிறோம். இப்போ வந்து 20 கேம்ஸ் வந்துடுச்சுன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. 20 கேம்ஸ் மேலே 21 கேம்ஸ் அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பே கிடச்சிடும், வினிங் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ கம்ஃபர்டபுளாக எனக்கு தெரிஞ்சவங்க 3 செட் போக 2 பேருமே நல்லா விளையாடுறதுனால 3 செட் போகும் அந்த மேட்ச்சு. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறவங்க இருந்தீங்கன்னா டோட்டல் செட்டில் 2.5 ஓவர் வந்து 2.40 ஆட்ஸ் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அல்கராஸ் எப்படி பார்த்துருப்பீங்க. டென்னிஸில் ரேங்கிங் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கிறவன். அதர் வந்து நேற்று நல்லா விளையாடி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அதர் ஜெர்வி கூட. பட் நான் ஒத்துக்க மாட்டேங்க. கூட அல்கராஸ் கூட வந்து வின் பண்ணுவான்றது சான்ஸ் லெஸ். 0.05% தான் அல்கராஸ் கூட அதர் ஜெயிப்பான் அப்படின்றது. ஓகேங்களா. அதனால அதர் ஈஸியாக ஜெயிச்சிடும். அது இல்லாமல் அதர் வந்து இன்ஜுரி போகணும். இன்ஜுரியில் இருக்கான் இப்போ ரீசெண்ட். ஸோ நம்ம வந்து அல்கராஸ் மேலே தான் போகிறோம். நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும். அல்கராஸ் 4 முறை ஜெயிச்சிருக்கான். அதர் வந்து 3 வாட்டி ஜெயிச்சிருக்கான். இதை நான் இந்த ஸ்டேட்ஸை நான் ஒத்துக்க மாட்டேங்க. நான் போகிறது கார்த்தியா மேலே தான் போகிறேன். 1.20 ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.20 ஆட்ஸ் அக்குமுலேட்டராக போட்டுக்கிறேன். யாருன்னா ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கரண்ட் ஸ்கோர் 2-0க்கு போங்க. அப்படி இல்லைண்ணா இறக்க பாருங்க. அல்கார்சியாவின் டோட்டல் இந்த இருக்கு பாருங்க. WM in total 22.5. Total 22.5 போக அதனால வாட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க. வேறு எதுவும் இல்லை. அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இனிமேல் வீடியோஸ் வந்துட்டே இருப்போம். ஓகேங்களா. எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு அடுத்த வீடியோவில் நான் போகிறேன். எவ்வளோ ஒரு நாளைக்கு நம்ம 500 2000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணலாம், எப்படி என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலும் வாட்ஸ்அப் சேனலும் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம் அந்த சேனல் இந்த வீடியோவிலே. அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ கைஸ்.